பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. தினம் ஒரு லோக சத்திய மூலமாக உங்களை சந்திப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தைகள் நம்மிடத்தில் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த பரிசுத்தமான நாள் இந்த கால வேளையில் நம்ம தினம் ஒரு லோக வார்த்தையில் இன்று ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். யோவான் என்ற சுவிசேஷ புத்தகத்தில் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம அநேக காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அது நமக்கு செய்யாமல் தடையாக இருக்கிறது. அது காலம் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. ஏன் தடையாக இருக்கிறது, ஏன் நடக்கவில்லை என்று நாம் நினைத்தால் ஆண்டவரத்திலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் அநேகர் ஆணை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆணை பிள்ளைகளாக இருக்கிறார்கள், வசந்த கேட்களாக இருக்கிறார்கள். அந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே சென்று அது கிரியை செய்யாதபடி இருக்கிறது. அனுதினமும் பல்வேறு விதமான மெசேஜ் கேட்கிறோம், வசந்த கேட்கிறோம், வார்த்தைகள் கேட்கிறோம். அது நமக்குள்ளே சென்று அது நிலைத்திராதபடி தடையாக இருக்கிறது. பிசாசானவன் யாரை விழுங்கலாம், எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவனுடைய வேலை அதுதான். வசனை கேட்கக்கூடாதபடி, ஆணுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நிலைத்திராதபடி இருக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னிலும் அவரிலே நாம நிலைத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். அநேகமான தடைகள் நமக்குள்ள வந்து கொண்டே இருக்கலாம். ஆணவத்தில் நம்ம வந்து நம்ம கேட்கும்போது கர்த்தர் கொடுப்பதற்கு அவர் நிச்சயம் உறுதியாக இருக்கிறார். நீங்கள் என்ன கேட்பீர்களோ அதை நான் உனக்கு செய்வேன், என் நாமத்தை நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் ஒன்று கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்று கேளுங்கள், ஜெபத்தை வேண்டும் என்று கேளுங்கள், நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். எல்லாற்றையுமே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அவருக்குள்ளே நாம் நிலைத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நிலைத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். இங்கே ஆண்டவர் ஒரு ஓய்வு மூலமாக சொல்லுகிறார், நான் ஒரு திராட்சை செடியாக இருக்கிறேன், என் பிதா திராட்சை தோட்டராக இருக்கிறார், நீங்கள் கொடிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் கொடிகளாக இருக்கிற நீங்கள் என்னிலே நிலைத்திராவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள். எப்படி திராட்சை செடியிலே ஒரு கொடியானது நிலைத்திருக்கும் பொழுது அது அநேகமான அதிக கனிகளை கொடுக்கும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த கொடியானது திராட்சை தோட்டத்தில் திராட்சை செடியிலே இல்லாதபடி, அதாவது ஆண்டத்திலே இல்லாதபடி நீங்கள் பிரிந்து சென்றால், நீங்கள் விலகி சென்றால், அவருடைய வார்த்தைகள் நிலைத்தராவிட்டால் நீங்கள் விலகி சென்று விடுவீர்கள். அப்போது நீங்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள், மற்றொரு பிரயோஜனம் இல்லாதபடி இருக்கும். நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படாது. அப்படியானால் நம்ம ஆண்டருக்குள்ளே இருக்கும்போது பிதாவானவர் அந்த செடியை சுத்தம் செய்கிறார். நம்ம இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்கும்படி, மற்றொரு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும்படி, மற்றொரு ஆண்டவர் சொல்லும்படியாக கர்த்தர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார், நம்மை தயார்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை நம்ம மேலே ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் இருந்து நம்மை அது வாசம் செய்து கொண்டிருக்கிறது. நம்ம மிகுந்த அதிகமான கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களே நிலைத்தவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டு சொல்ல, நீங்கள் உலகம் எங்கு போய் எல்லா ஜனத்துக்கும் உடைய வார்த்தைகளை சொல்லுங்கள், எல்லா சீசராக்குங்கள் என்று. அது அவருடைய முக்கியமான எண்ணமாக இருக்கிறது. ஆனாலும் நம்ம அதை சொல்ல வேண்டும் என்றால் நம்ம மற்றத்தில் அன்பாக இருக்க வேண்டும், மற்ற இன்னும் அதிகமாக நேசிக்கலாக இருக்க வேண்டும். ஆழத்திலே அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே கிரீசிகளாக இருக்க வேண்டும். அவனுடைய வார்த்தையானது அது பலனுள்ளதாய், அது ஜீவனுள்ளதாய், அது உறுதியாய் ஒரு ஊன்றுகோலாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது. அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். நம்ம ஒரு காலை கேட்டு இன்னொரு காலையில போயிட்டால் அதுக்கு எந்த பலனும் இல்லை, நம்ம கண்ணி கொடுக்க மாட்டோம். இந்த திராட்சை செடியிலே இந்த கொடியானது அறுப்புண்டு போனால் அது காய்ந்து போகும், அதை அகலிலே போட்டு விடுவார்கள், எதற்கும் பிரச்சனை இல்லாமல் போய்விடும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். அநேகமான தடைகள் வரலாம், சோர்ந்து போகலாம், சில நேரங்களில் சில விதமான காரியங்கள் நமக்குள்ளே நம்மை மனதை அழுத்தி கொண்டிருக்கலாம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்குள்ளே வரலாம். இந்த சமூகத்திலே நாம் வாழ வேண்டும் என்றால் அநேகமான காரியங்கள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கும். பண பிரச்சனைகள், சந்தோஷம் இல்லாதபடி, மகிழ்ச்சி இல்லாதபடி அநேகமான தடைகள் நம்ம நெருக்கொண்டு இருக்கலாம். ஏனெனில் நம்ம அவருக்குள்ளே நிலைத்திருக்க கூடாது என்று பிசாசான் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அவருக்குள்ளே நாம் நிலைத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நிலைத்திருக்கும் போதுதான் நம்ம வெற்றி பெறுவோம், நம்ம அதிகமான கனிகளை கொடுப்போம். நம்முடைய அன்பு மற்றவர்களிலே
நம்ம கிரியை செய்யும் போது கர்த்தர் நமக்குள் நிலைத்திருப்பார். எல்லாரும் காட்டிலும் ஆண்டவர் நம்மை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். ஏன் தெரியுமா? நம்ம இன்னும் அதிகமாக கனிகளை கொடுக்க வேண்டும் என்று. எப்படி ஆகிலும் இந்த மகன் இந்த மகள் நிலைத்திருந்து இருக்க மாட்டார்களா? சபைக்கு வரும்போது சில வார்த்தைகள் நமக்குள்ளே அது குத்துறதா இருக்கிறது. அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே அது நம்ம ஈட்டி போல குத்தும். வசனம் சொல்லுகிறது, அது வார்த்தைகள் கருக்குள்ளதா இருக்கிறது, இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. அது நமக்குள்ளே நாம பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றும் நம்ம சுத்தமா இருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் நிலைத்திருக்க வேண்டும் என்று தான் அந்த வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் அதை கேட்கும் போது நம்ம அதை சோர்வடைந்து பலனடைந்து நம்ம பிரிந்து செல்கிறோம். இந்த கொடியில நம்ம நிலைத்திராதபடி, இந்த செடியில் நிலைத்திராதபடி அந்த கொடியானது பிரிந்து போய்விட்டால் அது உலர்ந்து போகும், அநேகமான கனிகளை கொடுக்க மாட்டாது. நீங்கள் அப்படி அநேகமான கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் மற்றவர்கள் நேசிக்குள்ளாக, மற்ற அன்புக்குள்ளாக, மற்ற கொடுப்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆணுடைய பிரதான கற்பனை அதுதான். நான் உங்கள் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒரு அன்பா இருங்கள். இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் அன்பு தணிந்து போய்விட்டது. அக்கறம் அதிகமானதிலே அன்பு தணிந்து போய்விட்டது. அப்படி அன்பு தணிந்து போயிட்டதுனால நாம் மற்றவர்கள் நேசிப்பது குறைந்து போய்விட்டது. சகோதரர்களே, அன்பு குறைந்து போய்விட்டது. நம்முடைய குடும்பத்தில் அன்பு குறைந்து போய்விட்டது. சபையில் அன்பு குறைந்து போய்விட்டது. அநேகமான காரியங்களை நம்ம நேசிப்புகளாக இருக்கும்போது கர்த்தர் நமக்குள்ளே நிலைத்திருப்பார். நம்முடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நிலைத்திருக்கும். நம்ம அவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நம்ம நிலைத்திருக்கும் போதுதான் நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ கர்த்தர் அதை நிச்சயம் நம்ம கொடுப்பார். அவருடைய வார்த்தையில் நம்ம மனசில் பதித்து அதற்கேற்றபடி நடக்கலாம் இருக்கும்போது நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அதை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு அருள் செய்வார். கேட்டுக்கொள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமையாக இருக்கிறார். இந்த பரிசு நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர், நான் இந்த வார்த்தையை அனுதினம் கேட்டுக்கொண்டு இருக்கிறேனே, ஆனால் நான் நிலைத்திராதபடி தடையாக இருக்கிறது, எல்லாரும் தடைகளை உடைத்து போடுங்க என்று கேட்கலாம். கர்த்தர் நிச்சயமாக இந்த பரிசு நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரிசுத்தமான தகப்பனே, நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தையில் உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்கிற தகப்பனே, நாங்கள் இன்னும் அதிகமாக நிலைத்திருக்க, இன்னும் அதிகமாக உறுதியாக ஜீவித்திருக்க கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்கள் எங்களுக்கு செய்கிற காரியங்கள் அப்படிதான் இருக்கிற தகப்பனே. நாங்கள் கேட்டு எல்லாவற்றையும் நீ தருகிறீரப்பா. நிலைத்திருக்க ஆண்டவர் தடையா இருக்கிற எல்லாருமான கிரியைகள்லாம் உடைத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆமேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவரில் நிலைத்திருப்பதற்காக உறுதி எடுங்க, முயற்சி செய்யுங்க. கர்த்தர் உங்களிலே வாசம் செய்வார். அவருடைய வார்த்தைகள் உங்களை நிச்சயமாக நிலைத்திருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.